ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் மல்டி டேட்டா சர்ச் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆதார் அப்டேட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். 2024 உங்களோட டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணணும். 10 வருஷம் ஆயிருக்கும் இல்லையா ஆதார் எடுத்து. அவங்க எல்லாருமே டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணணும் அப்படின்ற அப்டேட் வந்து UIDAI வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம பார்க்கலாம். அந்த டாக்குமெண்ட் அப்டேட் எப்படி அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் வீட்டில் இருந்து உங்கள் மொபைல் மூலியமாக அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆதாரில் டாக்குமெண்ட் அப்டேட் பற்றின ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன் ஒன்று பார்க்கலாங்க. இந்த ஆதார் அப்டேட் பண்ணுறதுல மொத்தம் 2 விதம் இருக்குங்க. பயோமெட்ரிக் அப்டேட் அண்ட் டெமோகிராஃபிக் அப்டேட். 2 அப்டேட்டும் நம்ம பண்ணிக்கலாம். பயோமெட்ரிக் அப்டேட் அப்படின்னா, நீங்கள் ஆதார் எடுத்திருப்பீங்க இல்லையா, குழந்தைங்களுக்கு 5 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு கண்ணு ஸ்கேன் பண்ணுவாங்க. அடுத்தது அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து பயோமெட்ரிக் அப்டேட். 5 வயசு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த பயோமெட்ரிக் அப்டேட் வந்து ஆன்லைன்லலாம் பண்ண மாட்டாங்கங்க. நீங்கள் வந்து ஆதார் சென்டரில் போயிட்டு தான் இந்த அப்டேட்லாம் பண்ண முடியும். அடுத்தது டெமோகிராஃபிக் அப்டேட்னு சொன்னேன் இல்லையா, அந்த டெமோகிராஃபிக் அப்டேட் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஆதார் கார்டு எடுத்து 10 வருஷம் மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணணுங்க. அதில் டாக்குமெண்ட் அப்டேட் மட்டும் நீங்கள் ஆன்லைனில் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நீங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது, டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணுறது, ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறது, பயோமெட்ரிக் அப்டேட், இது எல்லாமே வந்து நீங்கள் ஆதார் சென்டரில் போயிட்டு தான் பண்ண முடியும். நீங்கள் இங்கே ஆன்லைனில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ண முடியறது வந்து என்னென்னா டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுறது மட்டும்தாங்க. இங்கே நிறைய பேருக்கு ஒரு டவுட் என்னென்னா, என்னோட ஆதாரில் எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக இருக்குது, டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், நேம் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இருந்தாலும் நான் 10 இயர்ஸ் ஒன்ஸ் அப்டேட் பண்ணி தான் ஆகணுமா, எதுக்காக பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட். அது ஏன்னு நான் சொல்கிறேங்க. அது ஏன்னா, நீங்கள் 10 வருஷம் முன்னாடி ஆதார் எடுக்கும்போது ரேஷன் கார்டு மட்டும்தான் கொடுத்து எடுத்திருப்பீங்க. இப்போ வந்து பேன் கார்டு, ஓட்டர் ஐடி நிறைய அப்ளை பண்ணியிருப்பீங்க. நீங்கள் இப்போது இந்த ஆதாரில் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுறப்ப கம்பல்சரி 2 டாக்குமெண்ட் வந்து அப்டேட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பேனோ ஓட்டர் ஐடி வச்சு அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா, ஆதாரோட வந்து உங்களோட பேனோ ஓட்டர் ஐடியும் மேட்ச் ஆகுதா இல்லையா, கரெக்டாக இருக்கா, அப்டேட்டாக இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஆதாரோட வந்து அப்டேட் ஆகிடும். அப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது ஆதாரை பேஸ் பண்ணி தானே இப்போ எல்லாமே நடக்குது. அந்த டைமில் உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி உங்களோட ஆதார் வந்து அப்டேட் பண்ணணும். இங்கே உங்களுக்கு ஒரு குட் நியூஸ்ங்க. எந்த செலவுமே இல்லாமல் நீங்கள் உங்களோட ஆதாரில் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுறதுக்கு டிசம்பர் 2024 தான் லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து அந்த டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 14/6/2025, அதாவது ஜூன் 14ஆம் தேதி வரைக்கும் எந்த செலவும் இல்லாமல் ஃப்ரீயாகவே நீங்கள் உங்களோட ஆதாரோட டாக்குமெண்ட் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு UIDAIயோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து அப்டேட் ஆகிருக்குங்க. ஸோ நீங்கள் அடுத்த வருஷம் ஜூன் வரைக்கும் நீங்கள் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணிக்கலாம், எந்த செலவுமே இல்லாமல். இங்கே உங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாங்க. எங்களோட ஆதார் எடுத்து 10 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆதாரோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இங்கே டாக்குமெண்ட் அப்டேட் அப்படின்னு இருக்கு இல்லையா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இங்கே கீழே இருக்கு இல்லையா, செக் ஆதார் வேலிடிட்டின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இங்கே என்டர் ஆதார் நம்பர்னு இருக்கு இல்லையா, அங்கே உங்களோட ஆதார் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறமா இங்கே என்டர் கேப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த இமேஜில் என்ன கேப்ஷன் தெரியுதோ அதை மிஸ்டேக் இல்லாமல் அங்கே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ப்ரொசீடுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். இங்கே நீங்கள் ஆதாருக்கு கொடுத்துருக்கீங்க இல்லையா இன்ஃபர்மேஷன், அந்த இன்ஃபர்மேஷன், பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். உங்களோட ஏஜ், ஜெண்டரு, ஸ்டேட், மொபைல் நம்பர் எல்லாமே இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். கீழே பார்த்தீங்களா ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கு. அங்கே திஸ் ஆதார் நம்பர் ரிக்வைர்ஸ் டாக்குமெண்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, அட்ரஸ் ப்ரூஃப், இந்த 2 டாக்குமெண்ட்டுமே அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஆதாருக்கு டாக்குமெண்ட் அப்டேட் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். இந்த மாதிரி மெசேஜ் வந்தால் மட்டும் நீங்கள் உங்களோட ஆதாருக்கு டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணால் போதுங்க. இந்த மாதிரி மெசேஜ் எதுவும் வரலைன்னா உங்களுக்கு ஆதார் அப்டேட் பண்ண வேண்டிய நீட் இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் அப்டேட் பண்ண தேவையில்லை. இவ்வளோ நேரம் நம்ம ஆதாருக்கு டாக்குமெண்ட் யாரெல்லாம் அப்டேட் பண்ணணும், எத்தனை வருஷத்துக்கு ஒரு வாட்டி அப்டேட் பண்ணணும், எதுக்காக அப்டேட் பண்ணணும், உங்களோட ஆதார் வந்து அப்டேட் பண்ணணுமா இல்லையா, ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்தோம். இப்போ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்க்கு, இந்த டாக்குமெண்ட் நம்ம எந்த விதமான செலவும் இல்லாமல் எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஆன்லைனில் இப்போ பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் உங்களோட மொபைல் ஆர் லேப்டாப் எடுத்துக்கோங்க. அதில் UIDAI.gov.in அப்படின்னு
டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணதும் இந்த மாதிரி உங்களுக்கு அனதர் விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் லிங்க் தெரியுது இல்லையா, UIDAI அப்படின்ட்டு, அதுதான் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட். அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல உங்களோட லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கன்வீனியன்ட்டாக இருக்கோ அந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். இங்கே நீங்கள் பேஜ் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே டாக்குமெண்ட் அப்டேட் அப்படின்னு தெரியுது பாருங்கள். அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும். இங்கே பாருங்கள் தெளிவாக கொடுத்துருக்காங்க. 14/6/2025 வரைக்கும் உங்களுக்கு இந்த ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நீங்கள் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸை ஆதாரோட அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இங்கே கிளிக் டு ப்ரொசீட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது இந்த மாதிரி விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல என்டர் ஆதார் நம்பர்னு இருக்கு இல்லையா, அங்கே உங்களோட ஆதார் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. கீழே என்டர் கேப்சான்னு இருக்கு இல்லையா, அங்கே இந்த இமேஜில் தெரிய கேப்சாவை ஆஸ் இட் இஸ் அதே மாதிரி பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு லாகின் வித் OTP அப்படின்னு தெரியுது இல்லையா, அங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா அவங்களோட ஆதாரோட லிங்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த மொபைல் நம்பருக்கு OTP வருங்க. அந்த OTP நீங்கள் என்டர் பண்ணி தான் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் OTP என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி அனதர் விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணி நெக்ஸ்ட் ஆப்ஷன் தெரியுது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு பேஜ் இங்கே ஓப்பன் ஆகுங்க. இங்கே பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட்டு 2 டாக்குமெண்ட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். செகண்ட் வந்து அட்ரஸ் ப்ரூஃப் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்தது இங்கே கீழே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் உங்களோட டெமோகிராஃபிக் ஆதாரில் டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், உங்களோட நேம்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆதார் சென்டருக்கு விசிட் பண்ணி மட்டும்தான் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். இங்கே நீங்கள் டாக்குமெண்ட் அப்டேட் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காருங்க பாருங்கள். அதை ஒரு வாட்டி படிச்சுட்டு கீழே நெக்ஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த நெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களோட இன்ஃபர்மேஷன், பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருக்கு இல்லையா, ஆதாருக்கு நீங்கள் எந்தெந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்களோ அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகுதுங்க. நீங்கள் ஒரு வாட்டி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு இங்கே நெக்ஸ்ட்டுன்னு ஆப்ஷன் தெரியுது இல்லையா, அந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பார்த்துக்கோங்க, நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபைலோட சைஸ் வந்து 2 MBக்குள்ளே இருக்கணும். நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபைலோட ஃபார்மேட் வந்து JPEG, PNG அண்ட் PDF இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் மட்டும்தான் உங்களோட டாக்குமெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இதை நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுங்கள். செக் பண்ணதுக்கப்புறமா இங்கே பார்த்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி இருக்கு இல்லையா, அங்கே கீழே செலக்ட் வேலிட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் டைப் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா இங்கே லிஸ்ட் ஆஃப் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் விசிபிள் ஆகுது பாருங்கள். இங்கே உங்ககிட்ட எந்த டாக்குமெண்ட் இருக்கோ ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டிக்கு நீங்கள் எதை வந்து அப்லோட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த டாக்குமெண்ட்டை இந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்லேருந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணீங்க, டிரைவிங் லைசன்ஸ் கிட்ட கிளிக் பண்ணிக்கோங்க. மேரேஜ் சர்டிஃபிகேட் இருந்தால் மேரேஜ் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா பாஸ்போர்ட்டும் அப்லோட் பண்ணிக்கலாம். ரேஷன் கார்டு, பேன், பேன் இந்த மாதிரி எந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ நீங்கள் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டிக்கு அப்லோட் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே நான் வந்து பேன் கார்டு வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ பேன் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். நீங்கள் பேன் கார்டு ஆர் பேன் கார்டு வந்து அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற பேன் கார்டு உங்களோட நேமும் ஃபோட்டோவும் கண்டிப்பாக இருக்கணுங்க. இருந்தால் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அடுத்தது நீங்கள் அப்லோட் பண்ணுற பேனோட காப்பி ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 MBக்குள்ளே இருக்கணுங்க. இருந்தால் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் படித்ததுக்கப்புறமா ஓகேன்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் இங்கே வியூ டீட்டெயில்ஸ் அண்ட் அப்லோட் டாக்குமெண்ட் அப்படின்னு ஆப்ஷன் தெரியுது இல்லையா, அந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ டு அப்லோட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ப்ளூ கலரில் அந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு இங்கே செலக்ட் வேலிட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸுங்கிறது விசிபிள் ஆகுது பாருங்கள். இங்கே பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் எந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த டாக்குமெண்ட் மேலே கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி மெசேஜ் வருது, ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறமா இங்கே வியூ டீட்டெயில்ஸ் அண்ட் அப்லோட் டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணி நீங்கள் எந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுமோ அதை அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இங்கே சின்னதாக செக் பாக்ஸ் தெரியுது இல்லையா,
அந்த செக் பாக்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நெக்ஸ்ட்டுன்னு ஆப்ஷன் தெரியுது இல்லையா, அந்த நெக்ஸ்ட் மேலே கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் கொடுத்துட்டு இங்கே ஆப்ஷன் தெரியுது இல்லையா, அந்த சப்மிட் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது உங்களோட டாக்குமெண்ட் வந்து சப்மிட் ஆகிடுச்சு. இங்கே நீங்கள் 2025 ஜூன் 14க்குள்ளே அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா எந்த விதமான காசும் இல்லாமல் சப்மிட் ஆகிடுச்சிங்க. இங்கே அதுக்கு மேலே போனால் எவ்வளோ சார்ஜஸோ அதை பே பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்டோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்காக இங்கே டேஷ்போர்டுன்னு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது பாருங்கள் டாக்குமெண்ட் அப்டேட். நீங்கள் அப்டேட் பண்ண டாக்குமெண்ட்டோட ஸ்டேட்டஸ் பெண்டிங்கில் இருக்கா இல்லை கம்ப்ளீட் ஆகிடுச்சு, க்ரீன் கலரில் இருக்குல்ல அது கம்ப்ளீட் ஆகிடுச்சு, எந்த டேட்டு அது எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த இடத்துல விசிபிள் ஆகும். இங்கே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்களோட டாக்குமெண்ட்டோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.